ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா ஒரு காட்டுக்குள்ளே போகுது. ஃபஸ்ட்டு நான் வந்தப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு யானை மட்டும் வச்சுருந்தாங்க. இப்போ அந்த யானை எல்லாம் இல்லை. ஆனால் இந்த சைடு புதுசாக கட்டியிருக்காங்க பாருங்கள். சைடில் திட்டெல்லாம் போட்டு ஏதோ கட்டியிருக்காங்க. என்னன்னு என்ன இருக்குன்னு பார்ப்போம். போயிட்டுருக்கோம் உள்ளே. ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கு வந்து அந்த மீன் பண்ணை புதுசாக வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த நரி வந்து புதுசாக வச்சுருக்காங்க. முன்னாடி இது கூட கிடையாது. அந்த மான் இருக்கும், மயில் இருக்கும், அப்புறம் வந்து கொக்கு இது மட்டும் தான் வச்சுருந்தாங்க. பரவாயில்ல. குரங்கு ஆமாம், வெளியே ரோட்டில் சுற்றுற குரங்கு என்ன கூட்டு நினச்சா பரிதாபமாக இருக்குது பாவம். அதாவது வந்து இந்த வித்தியாசமாக இப்போ நான் அந்த முதுமலையெல்லாம் போகிறப்ப வெள்ளை கலர் குரங்கு பார்த்துருக்கேன். நல்லா ஹைட்டாக வந்து என் ஹைட்டுக்கே இருக்கும். அதை பார்த்தாலே பயமாக இருக்கும். ஆமாம், அந்த குரங்கு பார்த்தா இல்லையா, வெள்ளை கலரில் இருக்கும் குரங்கு. பார்த்தாலே பயமாக இருக்கும். மூஞ்சி மட்டும் கருப்பாக இருக்கும். இந்த இடத்துல மூஞ்சி மட்டும் கருப்பாக இருக்கும். குரங்கு வந்து பார்த்தா ஹைட்டாக இருக்குங்க. காங்கெலாம் இல்லை, ஒல்லியாக தான் இருக்கும். அந்த குரங்கு அந்த குரங்கு கூட இங்கே வந்து பிடிச்சி வைக்கல. அதையாவது பிடிச்சி வந்து வச்சுருந்துருக்கலாம். கொஞ்சம் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணலாங்க வர கூட்டத்துக்கு. இங்கே பாருங்கள், நல்லா வெயில் அடிக்கும் போது வந்தீங்கன்னா இந்த மீன் பண்ணைக்கு போனீங்கன்னா ஏசி வச்சுருக்காங்க. ஆமாம், நாலே நாலு தொட்டி அப்புறம் ஒரு ஏசி மட்டும் வச்சுருக்காங்க. சில்லுன்னு தண்ணி சில் பண்ணிட்டு வரலாம். அந்த இடத்துல தான் முன்ன யானை இருந்துச்சு. அந்த ஒரு வீடு மாதிரி இருக்குல்லங்க, அந்த யானை வச்சுருந்தாங்க. இப்போ அதையும் காணும். என்ன இருக்குது, முதல்ல இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பாம்பெலாம் கிடையாது. பாம்பு இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஏதோ வந்து சின்ன ஓடை மாதிரி இருக்குது. இது ஆர்டிஃபிஷியலாக செட் பண்ணல, நேச்சராக தான் இருக்குது. ஆனால் இன்னும் தண்ணி தான் காணும். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து நம்ம போக போகிற இடம் பாம்பு பண்ணை. ஆமாம், பாம்பு பண்ணைக்கு வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வேலி போட்டு வச்சுருக்காங்க உள்ளே போக தம்பி. அது வேறு ஏதாவது வச்சுருப்பாங்க நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த மாதம் வந்து காசி, வாரணாசி, அப்புறம் அயோத்தியாலாம் போக போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அயோத்தியா கோயில் எல்லாம் வந்து நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேபி இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமான இடத்துக்குலாம் போய் ட்ரை பண்ணி வித்தியாசமான விளாக்லாம் பண்ணலாம். வித்தியாசமாலாம் இல்லை கைஸ், வெறும் கோயில் தான் போவாங்க போய் சொல்கிறாங்க. அப்போ பண்ணதும் பார்ப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பாம்பு பண்ண இருக்குது. எனக்கு உள்ளே போய் பாம்பு என்ன இருக்குன்னு பார்ப்போம். பைத்தான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாம்புனா எல்லாருக்கும் பயம். பாம்பு பக்கத்தில் கூட யாரும் வர மாட்டாங்க. ஏடா நீங்கள் ஃப்ரெண்டாடா கருமோ ஏன்னா ஆமைலாம் இருக்குது, பாம்பு இல்லையா? அப்போ கைஸ் ஏமாத்திட்டாங்க. உள்ளே வந்து ஆமா தான் இருக்குது, பாம்பு இல்லை. ஆமை தண்ணி கூட வைக்காமல் கொடுமைப்படுத்துறாங்க. எது போட்டுக்காடு பப்பாளி தோல் தண்ணி என்ன வைக்கல. தண்ணி அது வந்து ஒரே ஒரு குண்டாவில் குடிக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. தொட்டிலே ஃபில் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். வாங்க 50 ரூபாய்க்கு ஏதோ ஒன்று உருப்படி வேலை பார்க்குறாங்க. தீனி வச்சுருக்காங்க, தண்ணி வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பெரிய கூண்டில் வந்து ஆமன் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் வந்து தண்ணி தான் வைக்காமல் இருக்காங்க ஃபுல்லாக. பராமரிப்பு பணியினால பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லையா? அனுமதி இல்லாத இடத்துக்கு வந்துட்டோமா? அப்போ அங்கே எதுவும் பாம்பு பண்ணன்னு போட்டிருக்காங்க போர்டில். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஆமாம் தான் இருக்குது. அது வந்து தண்ணி வந்து இல்லாமல் வச்சுருக்காங்க ஃபுல்லாக. கூட கொடுமைப்படுத்துகிறாங்க பாவம். நல்லா வந்து இப்போதைக்கு பரவாயில்ல, ஓகே, டீசெண்டாக இருக்குது. குப்பையெல்லாம் இல்லாமல் வந்து இடம் நல்லா இருக்குது, நீட்டாக. ஆனால் விலங்குகள்லாம் வந்து கம்மியாக தான் இருக்குது. அந்த இப்போ ஆமை பண்ணையில் பார்த்தீங்கன்னா தண்ணி கூட இல்லை. அது ஏன் குப்பை இல்லாமல் இருக்குன்னா யாரும் மெயினாக வரதில்லை. வந்தால் எடுத்துருவாங்க, கம்மியாக தான் வராங்க. எல்லாமே பிளாஸ்டிக் கேரி பேக்ஸும் அலோவ் பண்ண மாட்டாங்க. உள்ளார பேர் பிடிங்க. இந்த பிரிட்ஜு மேலே 10 பேர் தான் போகணும் அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்குது. இது வந்து 10 பேர் தான் போகணும், ஜாக்கிரதையாக வாங்கன்னு சொல்லி போகிறப்பே அபாயம் போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் இல்லை, சவுண்டு மட்டும் வருது பாருங்க. இதெல்லாம் ஒரு காமனான விஷயந்தான், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இங்கேயும் வந்து அங்கே இருக்க கிளி வந்து இங்கே கொஞ்சம் வச்சுருக்காங்க. சேம் அதே கிளி. அதான் புதுசாக அதை வைக்க மாட்டீங்களாடா? இங்கே வந்து பாம்பு இருக்குங்க. பாம்புக்கு பாருங்க, இங்கே பாருங்க, A4 ஷீட்டில் பிரிண்ட் போட்டு ஒட்டிச்சிருக்காங்க பாம்பு இருக்குன்னு. உள்ளே வந்து பாம்பு இருக்குது, ஆனால் வந்து ரிஃப்ளெக்ஷனில் தெரியுதா? தெரியுது பாருங்க. உள்ளே வந்து மலைப்பாம்பு இருக்குது. ஏதோ சாப்பிட்டு முழுங்கி படுத்திருக்கும் போல ஒன்றும் புதுசாக இருக்குது. இங்கே வந்து ஒரு மலைப்பாம்பு இருக்குது. கண்ணாடி தொடாமல் பார்க்கவும், டூ நாட் டச் த கிளாஸ், அதே இங்கிலீஷில் போட்டிருக்கீங்க. இங்கே என்ன இருக்குது? டிஸ்டர்ப் த ஸ்னேக்கா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பார்த்திங்கன்னா அங்கேயும் பாம்பு இருக்குது. இதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா தண்ணியே வைக்கலைங்க. இந்த சம்மர் சீசனில்
தண்ணியே வைக்காமல் இருக்கான் இதுக்குள்ளே எல்லாம். தண்ணி இருக்குதோ. இந்த கிளாஸ் வந்து கிளார் அடிக்குது கொஞ்சம். ஆனால் மற்ற இதெல்லாம் இப்படிலாம் கிளார் அடிக்காது. நீங்கள் கேமராவில் மட்டும் கிளார் அடிக்கல, எனக்கு நேரில் பார்த்தாலே கிளார் அடிக்குது. பாம்பே தெரியல. நாங்கள் பாம்பே தெரியல. ஃபோட்டோ எடுக்கலாம் போல், மிரர் மாதிரி இருக்குது. கண்ணாடி வந்து இங்கேயும் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்காங்க, பாம்புக்கும் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்காங்க ஃபுல்லாக. என்னடா அது? இது அங்கே பாருங்கள், அங்கே உள்ளே இருக்குது. பயங்கரமாக கிளார் அடிக்குதுங்க. எங்களாலே பார்க்க முடியல பாம்புக்கு இருக்குன்னு. பாம்புலாம் நீங்களே பார்த்துருக்கீங்க காட்டில் வீட்டில்னு. இருந்தாலும் நம்ம ஊரில் என்ன இருக்குன்னு நம்ம காட்டணும். இங்கே என்ன இருக்குது? எல்லா பாம்பும் மேலே திட்டில் தான் படுத்துருக்கு. ஆமாம், அங்கே தான் வந்து காற்று வர ஏரியா. இந்த சைட்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இரும்பு பக்கம் தான் காற்று வர ஏரியாங்கிறனால அங்கே இருக்குது போல். பயங்கர வெயிலுங்க. வெயில் தண்ணி கூட வைக்கலைங்க அந்த பாம்புக்கெலாம் கூட. இங்கே என்ன இருக்குது? இங்கே வந்து பேரட். இங்கே தான் ஆமை இருக்குன்னு போட்டிருக்காங்க. என்ன இருக்குது? எங்கேயும் இருக்குது ஆமை. கமுந்து போயிருக்குடா பாவம். அடி இது எப்படி திரும்பும்? அது யாராவது போய் திருப்பி விட்டாங்கன்னா பரவாயில்ல. போகும்போது இது எப்படி கமுந்துச்சு? சரிச்சோ பாவம். இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஆமை வந்து கமுந்து போயிருக்கு பாவம். அந்த திங் ஆமையால் திரும்ப முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், வேறு ஃபோக்கஸாக ஆகி தொலை மாட்டேங்குது பாவம். அது கஷ்டப்பட்டு இருக்கு. ஐயோ, போகும்போது நம்ம சொல்லிட்டு போகிறோம். இந்த பாம்பை ஆமை கமுந்துருக்குண்ணா. இது என்ன தேசிய கொடி? தேசிய கொடி கலரில் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இடத்துலையும் மஞ்சத்தூள். இது என்ன உள்ள ஏதோ இருக்குடா? இதோ மார்க்கெட் இருக்குது. நிறைய இல்லை, வேறு ஏதோ ப்ரோ. எல்லாமே வந்து இந்த மஞ்சத்தூளை போட்டு வெள்ளையாக இருக்க மிருகங்கள்லாம் மஞ்சள் கலரில் தெரியுதுங்க. என்னது இது? நிறநாயா? மரநாயா? சி, ஐயோ, நம்ம தமிழ் ஏன் இவ்வளோ மோசமாக இருக்குது? மரநாய், ஏசியன். இங்கே வந்து பேரட் தாங்க இருக்குது. இதெல்லாம் ஓகே தான். ஆனால் எதுக்குமே தண்ணி இல்லை. இங்கே கிளி இதுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சுருக்காங்க, பாம்புக்கெலாம் தண்ணி இல்லை. அதே மாதிரி இந்த டாட்டாஸ்க்கும் தண்ணி இல்லை. இந்த எங்கேயும் பாருங்கள், நடுவில் ஒரே ஒரு தொட்டி, குட்டியோண்டு தொட்டி. இங்கே ஒரு ஆமை கமந்து போயிருக்கு பாவம். இது அப்படியே விட்டாங்கன்னா என்ன ஆகுன்னு தெரில இந்த நிலமை. இது கொஞ்சம் பேரட் இருக்குது. இந்த ஏரியாவெல்லாம் இந்த போர்டு வச்சுருக்க மார்க்கெட்டை கொஞ்சம் ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இது பாருங்களேன். இது வந்து கல்லெல்லாம் செதுக்குனாங்களா இல்லை என்னன்னு தெரியல. இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்குது. இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக நிறைய இடத்துல இந்த மாதிரி வச்சுருக்காங்க. கல்லிலே தான் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஆமை இருக்குது. ஆமையா? முதல்ல இருக்குடா. என்னோட போர்டெல்லாம் தப்பு தப்பாக வச்சுருக்காங்களே. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல இருக்குல்ல ஒரே ஒரு முதல்ல தண்ணிக்குள்ளே இருக்குது. அது மட்டும் தான் ஜாலியாக இருக்குது தண்ணியில். மற்றதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு பாலம் இருக்குது, ஒரு இரும்பு பாலம். இந்த இடத்துல வந்து சைக்கிள் கொடுத்து சைக்கிளில் போய் சுற்றி பார்க்குற மாதிரிலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஜாலியாக. ஆனால் அங்கே அங்கே எங்கடா போகிறேன்? அங்கே ரெஸ்ட் ரூம் தான் இருக்குது. என்னவா தலையோட பார்க்குறது சாணிச்சு 2 நாள் மட்டும் தான். ஆமாம், வைப்பு காமெடியாக இருக்குது. 6 10க்கு 10 கற்கடையில். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே முதலை இருக்குதான். முதலை யாரோ ஒன்று திறந்து வச்சுருக்காங்க. யார் இதுன்னு தெரில. 2 முதல்ல இருக்குது. 2 ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 முதல்ல இருக்கிறது இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, அங்கே 2. இது பெருசாக இருக்குதா? அவ்வளோ பெருசு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு பெரிய முதல்ல வந்துருக்கு. தொட்டு பார்க்குறதா? அவ்வளோதான், வாய்க்குள்ளே தான் பார்க்குறோம். நான் படுத்தேன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுதா? அந்த இங்கே பாருங்கள், இங்கே ஒரு முதல்ல இருக்குது. அப்படியே பார்த்துட்டு இருக்கு. நம்மளே தான் பார்க்குதுன்னு நினைக்கிறேன் கண்ணில். ஹாய் ப்ரோ. அப்புறம் அங்கே 2 பார்த்தீங்கன்னா படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கு. முதல்ல தண்ணியிலே தூங்குமா? ஆமாம், அவ்வளோதான். இப்படி தான் தூங்கும் எட்டி பார்த்துட்டு. எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள். வாலில் சுற்றி ஒரு அடி அடிச்சுன்னா அவ்வளோதான், செத்துருவாங்க. அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து இங்கே இங்கே ஒரு 3 முதல்ல, அந்த இடத்துல ஒரு முதல்ல இருக்குது. அப்புறம் வேறு என்ன இருக்குது புதுசாக? வேறு ஒன்றும் புதுசாக இல்லைங்க இந்த இடத்துல. ப்ரெக்னென்சி டியூரேஷனு 55லேருந்து 75 நாள் தான். அதுக்குள்ளே முட்டை தான் போடும். அதாவது முட்டை பாருங்கள், 55 நாள்லேருந்து 75 நாளுக்குள்ளே வந்து முட்டை போட்டுருமாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 75 நாளில் பொரிஞ்சிடும். ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 150 நாள்லேயே வந்து இப்போ முட்டை வச்சு முட்டை பொரிஞ்சு வந்துருமாங்க. ஆனால் அது இவ்வளோ பெருசாக டாப் ஸ்பீடு 90 கிலோமீட்டரா? ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட நம்ம R15 ஈக்குவலாக வருமா தண்ணியில். டாப் ஸ்பீடு எங்கே போட்டிருக்கு? மேலே போட்டிருக்கு டாப் ஸ்பீடு 90 கிலோமீட்டர் இன் வாட்டர். ஐயோ, ரேஸ் ஓடலாம் பார்த்துக்கிட்டு.
தண்ணியில் மட்டும்தாங்க, தண்ணியில் தான் 90 கிலோமீட்டர் ஓடும். நடந்து வந்தாலும் அது 50 வேகத்தில் வரும். இங்கே வந்து ஏதோ ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க. இங்கே எல்லாம் சும்மா தான் இருக்குது. அவ்வளோதாங்க, இந்த பார்க் வந்து எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே என்ன இருக்குன்னு பார்ப்போம். நான் இப்படியே போகலாம், இந்தாண்ட தான் வேறு ஏதோ இருக்கும். இப்படி போனால் திரும்ப அந்த பாலத்தொழியை தான் போகணும். திரும்ப வந்து இந்த பாலத்தொழியை ஏறி இந்த சைடு போகணும். வெள்ளாயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெயில்னால ஃபோனும் ஹீட் ஆகி ஹேங் ஆகுது. அப்புறம் அதுவும் இல்லாமல் என்ன சொல்லணும்னா, இங்கே சேலத்துலேயே இருக்க ஒரு மெயினான ஒரே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இதுதான், சேலம் சிட்டியில் பொறுத்த வரைக்கும். அதை விட்டால் எனக்கு தெரிஞ்சு இந்த 1008 லிங்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் டூரிஸ்ட் ஸ்பாட் கிடையாது, அது வந்து ஒரு கோயில் தான். டூரிஸ்ட் ஸ்பாட்னால் இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. இன்னும் வேறு டவுனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி சில்ட்ரன்ஸ் பார்க் தான் இருக்கும். ஒரு மெயினான பார்க் சேலத்தில் இருக்குன்னா இது ஒன்றே ஒரு பார்க் தான். சேலத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த பார்க். இல்லை மேபி ஒன் டைம் தான் பார்த்துருந்துருப்பாங்க. அப்படி யாரும் பார்க்கலன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் அனிமல்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் நிறைய எதிர்பார்த்து வர முடியாது. இருந்தாலும் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு விலங்குகள்லாம் காட்டணும்னு நினச்சிங்கன்னா வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு கொஞ்சம் இருக்குது. முக்கியமாக குழந்தைங்களுக்கு மட்டும்தான் ஜாலியாக இருக்கும். என்ன ஃபேமிலியாக வந்தோம்னா ஒரு ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஜாலியாக உட்காந்து பேசிட்டு. ஆமாம், வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு இங்கே வரலாம். சாட்டர்டே சண்டே ஆனால் இன்னும் நடக்க தான் முடியல. கொஞ்சம் தூரமாக வச்சு இடம்லாம் வந்து பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த இடத்தெல்லாம் வந்து புலி சிங்கமே வளர்த்தலாம், அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. ஆனால் வந்து எதுவுமே இல்லை. இதே மாதிரி தான் நாங்கள் வந்து நானும் என் ஃப்ரெண்டும் எங்கே பெங்களூருக்கா இல்லை திருச்சூர் ஜூவுக்கு போயிருந்தாங்க. திருச்சூர் ஜூவுக்கு போனால் அந்த ஜூ வந்து இந்த ஜூவோட ஒரு 2 மணிக்கு சின்னதாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த ஜூலேருந்து சிங்கத்துலேருந்து புலி வரைக்கும் 10க்கு 10 ரூமில் போட்டு சிங்கத்தெல்லாம் வளர்த்திட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய இடம் இருக்குது, பயங்கரமான இடம் இருக்குது. இங்கெல்லாம் நிறைய விலங்குகளை வளர்த்தலாம், ஆனால் ஒன்றுமே இல்லை. ஆமை தான் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. எல்லா குண்டுலையும் ஆமையாக இருக்குது. இங்கேயும் ஆமை வச்சுருக்காங்க. ஆமை வச்சுருந்தேன், ஆமைக்கு தண்ணியை ஊற்ற மாட்டேங்கிறாங்க. ஆமை இருக்கிறது தண்ணியில் தான் இருக்கும், ஆனால் ஆமைக்கு தண்ணி இல்லாமல் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஆமை இருக்குது கொஞ்சம். ஆமாம், இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டுக்கா இங்கேயே தண்ணி வச்சுட்டாங்க போல். இவ்வளோ தண்ணி வச்சுருக்காங்க. ரெட் ஸ்லைடர், ரெட் ஸ்ட்ரைப்னா ஒன்றுமே ரெட் கலரில் இல்லை. தண்ணியில் இருக்குது பாருங்கள், குட்டி குட்டியாக எட்டி பார்க்குது. அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் ஆமை மட்டும்தான் இருக்குது. இதுதான் அந்த ஆமையோட டீட்டெயில்ஸ். அமெரிக்காவிலேருந்து பிடிச்சி வந்துருக்குறாங்களாம் அந்த ஆமையை. பாருங்கள் அப்படியே அமைதியாக சாந்தமாக வந்து இருக்குது. நம்ம வீட்டிலலாம் ஆமை வளர்த்தலான்னு கேட்டால் வாஸ்துக்கு வளர்த்தக்கூடாது, அதை கூடாது, இது கூடாதும்பாங்க. இந்த மாதிரி அந்த ஆமை வீட்டில் வளர்த்தனா வீடு ஏதோ ஸ்லோவாக போகும், காசு வராது, வாழ்க்கையும் மாறிடும். ஆமாம், என்னென்னவோ கதை கட்டி விட்றாங்க. இந்த மூட நம்பிக்கையெல்லாம் வந்து இருக்க வளர்ந்துக்கிட்டே போகுது. ஜென்ரேஷன் அதிகமாக கம்மியாகும்னு பார்த்தா இருக்கிறதுக்கு வளர்ந்துக்கிட்டே போகுதுங்க. யாராவது நீங்களும் இந்த மாதிரி மூட நம்பிக்கைலாம் நம்பாதீங்க தயவு செஞ்சு. இப்படிலாம் இருந்தால் தேவையான நம்பிக்கைகள் இருந்தால் போதும். விக்ரம் பாருங்க, அங்கே வந்து கமல் படம் விக்ரம் போஸ்டர் வந்து ஒட்டியிருக்காங்க. நிறைய காலேஜ் வந்துருக்குங்க. நிறையா ஸ்கூல் பஸ் வந்துருக்குங்க. ஓ, காலேஜ் தானே அது? காலேஜும் ஸ்கூலும் ரெண்டு சேர்த்து தான் போட்டிருக்கு. நம்ம ஒரு வைகை ஸ்கூல் மாதிரி போல். நிறைய குழந்தைங்க வந்திருக்காங்க. எல்லா குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கே போடுறா ஈன்னு. நமக்கு தான் இதோட வேல்யூ தரல. அவங்களுக்குலாம் வந்து இப்போ தான் வந்து வெளியே வந்து பார்த்துருப்பாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்து. ஆமாம், பில்லுங்க ஒன்றை தான் போட்டேன்டா. முன்னியே ஃபோட்டோ இருக்குல்ல? ஃபோட்டோ இருக்கா? ஓ ஆமாம், வீடியோவில் ஃபஸ்ட்டு எடுத்திருந்தேன். நானும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன். எங்கே போனாலும் பில்லு ஒரு சேஃப்டிக்காக ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பேன். அது ஆமாம், அந்த பில் எடுக்கிறீங்களோ இல்லையோ, பார்க்கிங் இப்போ எங்கேயாவது நீங்கள் வந்து போய் வெளியூரில் வந்து பார்க் பண்ணிங்கன்னா, பைக்கோ காரோ பார்க் பண்ணிங்க, அந்த பில்லு வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா தொலைஞ்சாலும் வந்து யூஸ் ஆகும். அதுவும் ஒரு மெயினான விஷயம். அண்ட் தென் பார்க் பண்ணுறப்போ நீங்கள் வந்து பைக் எந்த இடத்துல நிற்குதுங்கிறதே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா தொலைஞ்சதுன்னா நீங்கள் வந்து பைக்கே நிறுத்தலை அப்படின்னு எவனா சொன்னான்னா, இங்கே பாடுறா நிறுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த டைம் வந்து நீங்கள் ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அந்த டைம் டேட்டோட சேவ் ஆகும். அதை வச்சு நீங்கள் காமிச்சு நீங்கள் வந்து ஏதாவது பிரச்சனை ஆனால் நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே அதெல்லாம் யூஸ் ஆகும். அவ்வளோதாங்க. இது வந்து ஒரு குழந்தைங்க பார்க்குன்னு நினைக்கிறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கும் தனி டிக்கெட் கேட்டாங்க. நாங்கள் வரும்போது ஒருத்தன் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆமாம், குழந்தைங்க விளையாடுற பார்க்குக்கும் காசு தான். உள்ளே வந்து விளையாண்டா காசு இல்லை, வெளியே விளையாண்டா காசு. இந்த பார்க்கிங்கில் வந்து ஒருத்தர்
இந்த பார்க் பண்ணுற இடத்துல இருக்க ஒரு ஆஃபீஸர் கூட சண்டை போட்டிருக்காங்க லூஸ்தனமாக. அவர் வந்து கொஞ்சம் வந்து ஹேண்டிகேப் மாதிரி இருக்கிற மாற்றுத்திறனாளி மாதிரி இருந்தாலும் அவங்க கூட சண்டை போட்டிருக்காங்க. என்ன தான் மனசோ தெரில. ரோட்டு மேலே நிறுத்திருக்க காரை வந்து எடுங்கன்னு சொன்னதுக்கு அந்த பையன் கூட இல்லை, பெரிய ஆள் வந்து அந்த இன்னொரு ஆஃபீஸர்கிட்ட சண்டைக்கு போயிட்டுருக்காங்க. நான் சொல்கிறது தெரில. டூரிஸ்ட் பிளேஸ்லாம் வந்தால் கொஞ்சம் அமைதியாக எல்லாரும் வாழெல்லாம் சுருட்டி வச்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக வரது. குழந்தைங்களாம் இருக்காங்க, குழந்தைங்க கூட சண்டை போட்டுலாம் இருக்காங்க லூஸ் மாதிரி. என்ன சொல்கிறேனே தெரில. நம்மளை மாதிரி இல்லை, யாராவது வந்து இப்போது விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாலோ இல்லை வேறு யாராவது நாங்கள் ஏதாவது பண்ணாலோ, சின்ன பசங்க யாராவது பண்ணாலோ எல்லாம் குட்டி பசங்கிறாங்களே. இந்த குட்டி பசங்களுக்கு அறிவு கூட இந்த பெரியவங்களுக்கு இல்லை. இதுதான் வந்து உண்மையான உண்மை. இதான் சொல்கிறதே தெரில. சரி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓவரால் இந்த ஜூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்த்து தான் எனக்கு தெரிஞ்சு. 50 ரூபாய்க்கு கொடுத்த காசுக்கு வந்து ஒர்த்து தான் நினைக்கிறேன். கொஞ்சம் ஓரளவுக்கு அனிமல்ஸ் வச்சுருக்காங்க, ரொம்ப இல்லைனாலும் வச்சுருக்காங்க. குழந்தைங்களாம் கூட்டு வந்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்குது. பார்க்கும் பரவாயில்ல. இந்த நடுவில் சென்ட்ரல் ஒரு சைல்டு பார்க் இருக்குது. அண்ட் தென் வெளியும் பார்க் இருக்குது. வெளியே இப்போ போனீங்கன்னா பே பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும். உள்ளேன்னா வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அண்ட் தென் கூட்டமும் அவ்வளோக்கு வந்து க்ரௌடாக இல்லை. இன்றைக்கி வந்து சாட்டர்டே தான். நாளைக்கு சண்டே மேபி கூட்டம் வருமானு தெரில. அண்ட் தென் போகிற வழியில் வந்து கொஞ்சம் சில இடங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பாருங்கள், இந்த இடத்துல போகிற இடத்துலேயே வந்து டாஸ்மார்க்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டில் சொல்லி கொஞ்சம் எடுத்துருந்துருக்கலாம். என்ன சொல்கிறது தெரில. சரி, இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. பார்க் ஜூ எப்படி இருக்குன்னா ஓகே, அனிமல்ஸ்லாம் இருக்குது. புதுசாக வந்து நிறைய வச்சுருக்காங்க, மீன் பண்ணை வந்து வச்சுருக்காங்க. ஓகே தாங்க, ஓரளவுக்கு இந்த கொடுத்த 50 ரூபாய்க்கு வந்து ஓகே தான். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி இந்த இருக்க ஏரியா கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுக்கு யானை இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஈஸியாக வளர்த்துற விலங்குகள்லாம் இருக்குல்ல, யானையெல்லாம் ஈஸியாக வளர்த்தலாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம் கிடையாது. புலி சிங்கம் வளர்த்தலாம் கூட கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். யானை வளர்த்துறலாம் ஏன்னா நார்மலாக எல்லா தமிழ்நாட்டில் இருக்க மெயினான ஜூவில் எல்லாத்துலேயுமே வச்சுருக்காங்க யானையெல்லாம். ஏன்னா இங்கே வந்து சேலத்தில் இல்லை, கோயிலே இருக்குது. இங்கே சேலத்தில் வந்து 1008 லிங்கம் கோயிலே வந்து யானையெல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஜூவில் வந்து இல்லை. அந்த மாதிரி கொஞ்சம் அந்த விஷயம்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு அது ஒரு பெரிய உருவமாக தெரியுதுனால அது ரொம்ப பிடிக்கும். இப்போ கொக்கு நரியெல்லாம் வச்சுருக்காங்க, ரொம்ப தூரமாக இருக்குது. எங்களாலே பார்க்க முடியல, நாங்கள் பார்க்குறப்ப அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி பெரிய ஒரு விலங்குகள்லாம் வச்சுருந்தா மேபி அட்ராக்ட் ஆகணும், நல்லா அட்ராக்ட் ஆகும். அதெல்லாம் வந்து பண்ணலாம். ஓகே, ஓரளவுக்கு சேலத்தில் இருக்கிற ஒரே ஒரு லோக்கலில் அதுவும் ஏற்காடு இருக்குது, கொல்லிமலைலாம் பக்கத்தில் இருக்குது, அது வேறு. இருந்தாலும் சிட்டிக்குள்ள ஒரு 10 கிலோமீட்டர் தான். சிட்டிலேருந்து 10 கிலோமீட்டர் தான் இது. சிட்டிலேருந்து 10 கிலோமீட்டரில் இப்போ இது ஓகே. ஓரளவுக்கு வந்து நீங்கள் ஒரு ஈவினிங் டைம் மாதிரி வந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு இருக்குது. ஓகே, நான் வந்து கண்டிப்பாக யாராவது சேலத்தில் இருந்தும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள், நல்லா தான் இருக்குது. ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகே தான், அவ்வளோதான். வேறு என்ன சொல்கிறேன்னு தெரியல. இதை பற்றி வேறு எதாவது சொல்கிறியா? வேறு என்ன, எதுவும் இல்லை. அது சும்மா நீங்கள் பார்க்கலாம். இது அவ்வளோ பெருசு நான் சொல்லிருக்கேன், ஒரே வார்த்தை சும்மா பார்க்கலான்ட்டு. ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன். சென்னை ஜூலாம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் அது இருக்காது. சும்மா வீட்டில் போர் அடிக்குது, எங்கே போகிறதுன்னு தெரில, எங்கேயும் போக முடியாது சேலத்தில். வெயில் காலத்தில் கொஞ்சம் வந்தீங்கன்னா கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. பட் ஆனால் கம்பேரிட்டிவாக பரவாயில்ல. மதியான டைம் வந்தீங்கன்னா ரொம்ப தாங்க முடியாது. ஈவினிங் மாதிரி வரலாம், ஒரு 3 to 4 அந்த மாதிரி வரலாம். இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 12 மணி ஆகுது, பயங்கரமான வெயில். ஸோ ஈவினிங் டைம் மாதிரி வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தண்ணி சீக்கிரமாக வரலாம். மார்னிங்லாம் யாரும் வர மாட்டாங்க. ஈவினிங் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஈவினிங் மார்னிங் ஏர்லி மார்னிங் எப்படியும் மெயினாக யாரும் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஈவினிங் மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தண்ணியும் பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல 2 இடத்துல தான் வச்சுருக்காங்க குடிக்கிறது தண்ணி. நீங்கள் வாட்டர் பாட்டில் கேரி பண்ணிட்டு வந்துருங்க பெஸ்ட்டு. வாட்டர் பாட்டில் எடுத்துட்டிங்கன்னா கூட நடுவில் குடிச்சிக்கலாம். நீங்கள் பெரிய ஜூ தான். நீங்கள் விலங்குகள் கம்மியாக இருந்தாலுமே டிஸ்டன்ஸ் அளவில் வந்து பெரிய ஜூ. கொஞ்சம் நல்லா ரொம்ப நான் நடந்தே ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குமா, 2 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். சுற்றி நடந்தே ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோ அந்த அளவுக்கு பெரிய ஜூ தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், வந்தீங்கன்னா ஒரு 5 hours 4 hours சாலிடாக காலியாகிடும். ஐயா வேண்டா, 5 மணி நேரத்துக்கு அங்கே விளையாடா இருக்குது. சும்மா ஜாலியாக பேசிட்டு நம்ம இப்போ டக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டோம். நான் எத்தனை மணி இருந்தோம், அதனால 2 hours வந்துட்டோம் வெளியே. ஆமாம், நாங்களே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பக்கமாக உள்ள இருந்தோம். இத்தனைக்கும் எங்கேயும் நிற்கல, ரொம்ப எதுவும் பேசல, பார்த்துக்கிட்டு நிற்க கூட இல்லை. ஒரு இடத்துல கூட நின்று ரெஸ்ட் எடுக்கல, அப்படியே பார்த்துக்கிட்டே வந்ததுக்கே 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஜூ தான். வந்தீங்கன்னா கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம், ஜாலியாக இருக்கும். ஜூலேருந்து வெளியே வந்துச்சு பாருங்கள், அதுதான் ஜூவோட என்ட்ரன்ஸ். வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். அவ்வளோதான், இந்த விளாக் வந்து இதோட முடிச்சிடுறோம். திரும்ப வந்து வேறு எங்கே போகிறோம் எங்களுக்கே தெரியல. நாங்கள் பாட்டுக்கு போகிற இடம்லாம் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருந்தால் வந்து காட்டிகிட்டு இருக்கோம். பாருங்க, ஜூக்குள்ளே இருக்க குரங்கெலாம் இங்கே ரோட்டு மேலே தொங்கிட்டு இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வரதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாலும் வந்திருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
இன்னும் நிறையா சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறையா நாங்கள் ட்ராவல் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான vlogsலாம் போடுவோம். உங்களுக்கு ஏதாவது எங்கள் வீடியோஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், வேறு ஏதாவது நாங்கள் எதாவது ட்ரை பண்ணணும், வித்தியாசமாக ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம். ஓகே, இந்த vlog வந்து இதோட முடிச்சிடறோம். யாராவது பைக் ஓட்டுறப்ப கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு விட்டுங்க. இது வேறு எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கேன், யாராவது கேளுங்க கண்டிப்பாக. ஏன்னா ஹெல்மெட் வந்து போடுறவங்களாம் போலீஸ்க்காக போடுறீங்க, போலீஸ்க்காக கிடையாது, நமக்காக போடுங்க, உங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்காக. சரி, பாய் சொல்லி முடிச்சாலாம். ஓகே கைஸ், பை பாய். பாய் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு vlogல மீண்டும் சந்திப்போம். டாடா, பாய் பாய்.